வாங்கி சமைக்கலாம். ஓ அப்படியா? அங்கெல்லாம் எவ்வளோ சிக்கன்? சிக்கன் மட்டன்லாம் ரேட்டு கூட இருக்கும். அங்கே இருக்க அந்த மாதிரி விவசாயம், ஆடு மாடு கோழி வளர்த்துறாங்களா? இல்லை எல்லாம் நம்ம இதில் இருந்து போனாங்க. இனிமேல் என்ன சமையல் என்று பின் பண்ணி வையுங்க அக்கா. எல்லோருக்கும் சொல்லி டயர்டாக ஆகாதீங்க அக்கா. ஓகே. பண்ணிடலாம். 200 பரவாயில்லையே. 1 கிலோ 200 இங்கே 200 தான். இருக்கு ஓனரு. இந்த ஓனரே தான் சொல்லாதீங்கன்னு சொன்னேன். 4-5 கம்மி நல்லா வந்துச்சுப்பா. கண்டுபிடிக்க முடியாதுன்னு வந்தது. தங்கச்சி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, கடையில் தான் நாளை காலை லைவில் வரேன் தங்கச்சி. ஓகே பாய் அண்ணா. இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பாய். வேலை இருந்தால் கொஞ்சம் வேலை பாருங்கள். ம் 180 தான். அப்படியா? பரவாயில்ல. அப்படின்னு அங்கேயே இங்கே வந்து 200 விவசாய மில் தங்கச்சி. ஆனால் வந்து பிளாஸ்டிக் அரிசி ரப்பர் மாதிரி இருக்கு அரிசி. அதனால் நான் இந்தியாவில் இருந்து எடுத்துட்டு வருவேன். இப்போ இந்தியாவிலே பிளாஸ்டிக் அரிசி தயார் பண்ணுறாங்கன்னா, இந்த ரேஷன் அரிசிலாம் வருது இல்லைங்களா, புழுங்கல் அரிசி, அதெல்லாம் வந்து கலக்குறாங்களாம். அதுலேயும் கலக்குறாங்க. சிப் அரிசி இந்த கொஞ்சம் கம்மி விலைக்கு எடுக்கிற முடியாது, அதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் கலக்குறாங்களாம். இப்போ ஒரு மூட்டைக்கு 5 கிலோ 10 கிலோ இந்த மாதிரி கலக்குறாங்க. அதெல்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தானே கேடு. நூறு வருஷம் இருக்கிறவங்க முன்னெல்லாம் 100 வருஷம் நாங்கள் இப்போ 50 வருஷம் 60 வருஷம் இருந்தாவே அது பெருசு. அந்த சாப்பாடை சாப்பிட்டு சீக்கிரம் போய் சேர வேண்டியதுதான். இல்லை போய் ஹாஸ்பிட்டலில் பணத்தை சம்பாதிச்சு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போட்ட வேண்டியதுதான். ஓகே வெள்ளையப்பன் தம்பி, லைவ் முடிச்சுக்கலாமா? யாரெல்லாம் இருக்கீங்க? லைவ் முடிச்சுக்கலாமா சொல்லுங்கள். இப்போ எவ்வளோ? ஆனால் அங்கே நான் இருக்கும்போது 40 ரூபாய். சோனா மசூலி. சோனா மசூலினா சோனா மசூலினா அது என்ன?